அத்தை மாமா, நான் கட்சி மீட்டிங் போய் சாப்பாடு செய்ய போகிறேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு எந்திரி. பாக்கியா, நீ நினச்சது நடக்கணும், நீ நினைக்காதது நடக்கணும். ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கணும். நல்லா இருப்பம்மா. எந்திரி அப்படியே படுத்து தூங்கிடுவோம் போல. இன்னும் எந்திரிக்க முடியாமல் கிடக்க இடுப்பு சத்தவளே. பாக்கியா, நான் உனக்கு சொல்லுவேன், நீ தப்பாக நினைக்கக்கூடாது. நீ தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல. என்னத்த சொல்லுங்க. இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. போய் சோறாக்குறது தான் இப்போ உனக்கு பெருசாக தெரியுது. நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? நீ போன காரியம் உருப்படாது. ஏண்டி ஈஸ்வரி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? நல்லது சொல்லுவியா? நீ சும்மா இருற கிளட்டு போயில. உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் தான் பேசணுங்க. நான் தான் பெரிய பொம்பளை. பாக்கியா, நீங்கள் எல்லாரும் போனதுக்கப்புறம் இவளை வச்சு நான் என்ன பாடுபட போகிறேன்னு தெரில. நீங்கள் எக்கடை கட்டு சாவுங்க மாமா. எனக்கு வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் போயிட்டு வரேன். வாங்க எல்லாம் வாங்க. சாப்பாடு நிறைய தான் செஞ்சுருக்கேன். வாங்க. என்னமோ உன் வீட்டில் இருந்து போடுற மாதிரி பேசுற. எங்க மினிஸ்டர் அம்மா சொல்லி தானே நீ செஞ்ச. நீங்க சொல்றது சரிதானே. வாங்க சாப்பிடலாம். ஆமா, அப்படியே இவங்க காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஓசி சோறு திங்க வந்துட்டு பேச்சாப்பார். ஏய் செல்வி, அமைதியா இருடி. ஆமா, எது சொன்னாலும் என் வாயவே அடைச்சிரு. ஏன்ட்ட அப்படி இருக்க? இந்தாம்மா, பார்த்து பேசிக்க. கட்சிக்குள்ள இந்த மாதிரி பேச்செல்லாம் ஆகாது. சும்மா தூக்கி தூர் வாரி விட்டு போயிடுவோம். சார் அவ தெரியாம பேசிட்டா சார், மன்னிச்சிருங்க. வாங்க சார், சாப்பிடலாம் வாங்க. டே, சும்மா வாயிலே பேசிட்டு இருக்காம விலை எங்கடா? நானாச்சும் போய் வாங்கிட்டு போறேன். ஏம்மா, எனக்கு பசி இல்லை, இந்த கோழியை கொடு, நான் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். சார், அது சமைச்சு தான் சார் இருக்கு. எல்லாத்துக்கும் வேணும்ல. நீங்க முழுசா எடுத்துட்டு போயிட்டா எப்படி சாப்பிடுவாங்க? ஏம்மா, இந்த கட்சிக்காக நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? சாக போற காலத்துல கூட குச்சியை வச்சு நின்றுட்டு இருக்கேன் இந்த கட்சிக்காக. இந்த கோழிக்கு பெறாம போயிட்டனா நீ என்னமா தர்றது? நானே எடுத்துக்கிறேன். என்னடா இலையில இப்படி பண்றாங்க? விடுமா, அவர் சாப்பிட்டு போறாரு. நம்ம இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அண்ணா வாங்கண்ணா, சாப்பாடு இருந்தாங்கண்ணா. வெறும் சாப்பாடு தானே இருக்கு, மன்னிச்சுக்கோங்கண்ணா. ஏமா, என்னை பார்த்தா உனக்கு என்ன சோத்துக்கு செத்தவ மாதிரி இருக்கா? வீட்டில் பிரியாணியில் பீஸ் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். கட்சி மீட்டிங் வந்தால் பீஸ் நிறைய கிடைக்கும் தான் கட்சி மீட்டிங்கே வரேன். இங்கே நீ பீஸே இல்லாமல் வெறுஞ்சாரை கொடுக்குற. நீ சோறு இருக்கிறங்காட்டிக்கு தானே நீ பீஸ் இல்லைன்னு சொல்கிற. சோத்தையே தூக்கிட்டு போயிட்டா? அண்ணா இது உங்களுக்கே நல்லா இருக்கானே. பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கணும்லண்ணே. இப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நான் எப்படின்னா கொடுப்பேன்? மினிஸ்டர் கேள்வி கேட்டால் நான் என்னென்ன பதில் சொல்லுவேன்? நீ என்னமும் பண்ணு. எழில என்னடா பண்ணுறது? வெறும் குழம்பு வச்சுட்டு எப்படா கொடுக்குறது? இந்தாக்கா, பாக்கியாக்கா, எல்லாத்தையும் தனித்தனியாக தூக்கிட்டு போனாங்கல்ல. இதே வாட்சி ஒருத்தன் தூக்கிட்டு போவேன். விடு, எது கவலைப்படுற எதுக்குனாலும். அடக்கடவுளே, குழம்பு வச்சு நான் என்ன பண்ண? அந்த கொடையை கொடுங்க, மலைக்காச்சும் உதவும். ஏலே அந்த கொடையை கூட என்ன ஒழுக்கமாக பிடிக்க விட மாட்டேங்கிறீங்களேடா. என்னடா ஆளுங்க நீங்க? நீ எல்லாம் கொடை பிடிக்க கூட லாக்கில போவியா? அண்ணே, நீங்களும் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. குழம்பு மட்டும்தானே இருக்கு. பரவாயில்லையா? இதை கொண்டு போய் ஒரு 10 நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். வந்ததுக்கு ஏதாச்சும் மிச்சமாச்சு. அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா எழில் பண்ண இப்படி பண்றாங்கடா? அமைதியாக வாங்கியிருந்தா நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக போட்டு அனுப்பியிருக்கலாம்ல. இப்போ பாரு, கடைசியில் என் பேர் கெட்ட பேர் ஆயிரும்னு நினைக்கிறேன்டா. யாருக்கா நீ? எதுக்குனாலும் இப்படி யோசிக்கிருக்க? வந்தவங்க பூரா கோழிக்கும் கோட்டருக்கும் வந்தவங்களா இருப்பாங்க. அதான் புறாத்தையும் தூக்கி போயிருக்காங்க. கவலைப்படாதம்மா, இந்தாம்மா தண்ணியை குடி. எடி செல்வி, நான் வரும்போது எங்கள் அத்தை கிட்ட தாண்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அவங்க தான் விளங்காமல் போகணுன்னாங்க. அதே மாதிரியே போயிடுச்சுடி. இப்போ என்னடி பண்ணுறது? நீ வீட்டுக்கு நான் எந்த மூஞ்சி வச்சுடி போவேன்? யாருக்கா நீயே? இதுக்காக என்ன வேறவங்க கிட்ட மூஞ்சியை கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டா போக முடியும்? போ, அவங்க அதைத்தானே எதிர்பார்க்குறாங்க. விடுமா, பார்த்துக்கலாம். அச்சச்சோ, கணேஷ் வந்துடுவான். நான் போய் அமிர்தாவை காப்பாற்றணும். நான் போகிறேம்மா. மக்களே, என்ன செய்ய? இது ஒன்றும் இல்லை, தோற்று போயிட்டோம். இனி இப்படியே போக மாட்டோம். இன்னும் எங்களை வெற்றி தேடி வரும், நாங்களும் தேடி போவோம். எங்கள் பாட்டி அக்கனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வி.